எரித்ராவகம் எனப்படும் ஆசிட் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதை தொடர்ந்து உடலில் 4ஆம் நிலை தீக்காயங்களுக்குள்ளான தேசிய காற்பந்து விளையாட்டாளர் ஃபைசல் ஹலீம் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தொடக்கத்தில் தனது உடலில் 2ஆம் நிலை தீக்காயங்கள் இருந்ததால் நேற்று முன்தினம் அவருக்கு 4 மணி நேரம் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதாக ஸ்லாங்கூர் காற்பந்து சங்கத்தின் துணைத் தலைவர் ஷஹரில் முக்தார் தெரிவித்தார். அவரது தோல் நிலைமையை தொடர்ந்து அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வேண்டியிருப்பதால் ஸ்லாங்கூர் காற்பந்து கிளப்பின் பேனல் மருத்துவமனைக்கு ஃபைசால் மாற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. நேற்று நண்பகலில் அவருக்கு ஏற்பட்ட தீக்காயம் 4ஆம் நிலையாக இருப்பதால் நிலைமை மோசமாக இருந்ததாக எங்களிடம் தெரிவிக்கப்பட்டது. தனது இடது கை இருப்பதை கூட அவரால் உணர முடியவில்லை. அவரது நிலைமை சீராக இருக்கிறது, ஆனால் உடலின் தோல் நல்ல நிலையில் இல்லை என ஷஹரில் முக்தார் கூறினார். அவருக்கு 2வது அறுவை சிகிச்சை அல்லது அதற்கும் கூடுதலான அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ள வேண்டியிருக்கலாம். அவரால் தெளிவாக பேச முடியவில்லை. அறுவை சிகிச்சைக்கு பிறகு குறைந்தது 10 நாட்களுக்கு ஃபைசால் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்க வேண்டும். அவர் மேலும் 4 வாரங்களுக்கு தொடர்ந்து மருத்துவமனையில் இருக்க வேண்டியிருக்கும் என்றும் ஷஹரில் முக்தார் தெரிவித்தார். கோத்தா டாமன் சாரா வர்த்தக தொகுதியில் கோ கார்டிங் நிகழ்வில் கலந்து கொண்ட பின் அவர் மீது அடையாளம் தெரியாத ஆடவன் ஆசிட் தாக்குதல் நடத்தினார். இதனிடையே இந்த தாக்குதல் தொடர்பில் சந்தேகத்திற்குரிய 20 வயதுடைய ஆடவன் ஒருவனை போலீசார் கைது செய்துள்ளனர்.